இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரலோக கிரீடங்கள் அப்படின்ற தொடர்ல 3ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரலோக கிரீடங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கணும்? சரீரத்தை அடக்கி ஒடுக்கிறவர்களுக்காக அழியாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தை முடிவு பரியந்தம் நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கிறவர்களுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறதான கிரீடம் என்ன அப்படின்னா ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடம் மரணத்தை கூட வெல்லக்கூடிய மகிமையான ஒரு கிரீடமாய் நமக்கு காணப்படுகிறது. இந்த கிரீடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சொகுசு மெத்தையில சந்தோஷமாய் வாழுபவர்களுக்கு அல்ல, கண்ணீரின் பள்ளத்தாக்குல சோதனைகளை சகிக்கிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது தான் இந்த ஜீவ கிரீடம். நம்ம இதற்கு ஆதாரமான வசனம் என்ன அப்படின்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில நமக்கு காணப்படுகிறதான சோதனையான நேரங்கள், போராட்டமான காரியங்களில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியம் நேரிடுறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனையான காரியம் எனக்கு காணப்படுகிறது, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமா கேள்வி கேட்கிறவர்களாக காணப்படுவோம். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்த விரும்புவது என்ன அப்படின்னா, நம்ம சோதனையை சகித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்காக ஜீவ கிரீடம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் இதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. இந்த ஜீவ கிரீடத்துக்கு ஒரு பெரிய பங்கு உள்ள ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோபுவை குறித்து நம்ம பார்க்கலாம். யோபு இந்த ஜீவ கிரீடத்திற்கு மிக சிறந்த உதாரணமாய் காணப்படுகிறாரு. ஏன் அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பொருளாதாரத்தை இழந்தாரு, அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் இழந்தாரு, அவருடைய பிள்ளைகளை இழந்தாரு, எல்லாவற்றையும் இழந்து தனி மனிதனானாரு. அவர் எல்லாம் நல்ல சந்தோஷமாய், நல்ல சம்பிரதமாய், நல்ல உத்தமனாய், சன்மார்க்கனாய் அவர் ஜீவித்து வந்தாரு, ஐஸ்வர்யவானாக இருந்தாரு. அவருக்கு இல்லாத எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய் வாழ்ந்து வந்த நேரத்துல ஒரே நாள்ல அப்படி ஆஸ்தி அழிந்து போயிடுது. ஒருத்த வந்து சொல்றான், இப்படி எல்லாம் இந்த உங்களுடைய ஒட்டகங்கள், இந்த ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அடுத்து முடிக்கிறதுக்கு முன்பாக அடுத்தவங்க வந்து சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனாங்க. இப்படி ஒன்பன்பின் ஒன்றாக அவருடைய அனைத்து காரியங்களும் என்ன செய்து ஒரே நாள்ல இழந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரே நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்றாக இருந்தோம், நான் நல்ல ஆசீர்வாதமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுகவீனத்தின் நிமித்தமாக, என்னுடைய பிள்ளையுடைய பிரச்சனை நிமித்தமாக, என்னுடைய வேலை பிரச்சனை நிமித்தமாக ஒரே நாள்ல நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரை குறித்து அப்படின்றதான் மிக முக்கியமான காரியம். இந்த யோபு என்ன சொன்னார் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சூழ்நிலைகளை நம்ம சொல்ல முடியுமா? அநேக சூழ்நிலைகள் நம்ம சொல்ல மாட்டோம், சில சூழ்நிலைகளை சொல்லுவோம். எனக்கும் சில சூழ்நிலைகள் அப்படி நேரிடும் போது நான் சில காரியங்கள்ல நான் அதை சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பல நேரங்களில நாம் கவலைக்குள்ளானவர்களாக, இந்த சோதனை ஏன் எனக்கு வருது, எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு புலம்புகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா இந்த சரீர உபத்திரவத்துல கூட இவன் என்ன செய்யறான், ஆண்டவரை ஒரு வார்த்தையும் அவனுடைய உதடுகளினால் அவன் பாவம் செய்யல. அவனுடைய உச்சம் தலை தொடங்கி அவனுக்கு உள்ள கால் மட்டும் கொடிய பருக்களால நிறைக்கப்பட்டான். இந்த அவருடைய மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் கையில நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த யோபுக்கு ஏன் இந்த காரியங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விளக்கம் அவருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த சாத்தானானவன் என்ன செய்யறான், ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் கேட்கிறான். அவனுடைய வாழ்க்கைக்கு நீர் போட்ட வேலிய நீங்க எடுத்தீங்க
அப்படின்னு சொன்னா அவன் உங்களை தூஷிக்கானோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இந்த சாத்தான் சவால் விடுறான். ஆண்டவர் அவன் மேல் அவனுடைய சொல்றாரு, சரி அவனுடைய பிராணனை மாத்திரம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நேரிடுது. ஆனா இதெல்லாம் யோபுக்கு தெரியாது. ஆனாலும் யோபு ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசத்தை அவருக்குள்ள ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததுனால அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் இதுல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய காரியத்துல அவன் ஒரு பாவமும் செய்யல. மனைவி தூஷிக்கிறா, நண்பர்கள் அவனை தூஷிக்கிறாங்க, இப்படி எல்லா காரியத்திலும் நிதானமாய் பேசினான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யோபு ஒருவேளை தன்னுடைய சுய பலத்தை, அவனுடைய சுய காரியங்களை எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவரோடு உள்ள உறவை அவன் என்ன செய்யல, விடல. அவனுக்கு அந்த உறவை அவன் பிடித்து கொண்டவனாய் காணப்பட்டான். அந்த சோதனையான காரியத்திலும் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தோடு அவன் இருந்ததுனால அவனுக்கு இந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அநேக நேரங்களில இந்த சோதனையை சகிக்கிற காரியங்கள்ல நாம் ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களா காணப்படும். பிராக்டிக்கலா நம்ம அந்த ஒரு பிரச்சனையில நம்ம கடந்து போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரது வரைக்கும் நம்முடைய மனநிலை சரியில்லாததாய் காணப்படும். நம்முடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபாடு முழுவதுமா இல்லாதபடி காணப்படும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனு நினைச்சுதான் அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு. எப்ப உத்தமன் என்று விளங்க முடியும்? அந்த சோதனையில ஆண்டவருக்குள்ள உறவுல நம்ம நிலைத்திருக்கும் போது நம்மை உத்தமன் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் நம்ம மேல் வைப்பாரு. பொன்னானது என்ன செய்யறோம், அது புடமிடப்படும் போது சுத்த பொன்னாக விளங்குவது போல நம் சோதனைகளுக்குள்ள நம்ம கடந்து போகும்போது நாமும் சுத்த பொன்னாக நம்ம விளங்குகிறவர்களாய் காணப்படுவோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த போக்க, அந்த சோதனைக்குள்ள தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறாரு. ஒரு பாலிகார்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயர் இருந்தாராம். கிபி 155 சிமிர்னா சபையில ஆயரா இருந்தாராம். இவர் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சீஷராய் காணப்பட்டாரு. இந்த ரோம அரசு இவரை கைது சொல்லி சொன்னாங்களா, நீ ஆண்டவரை மறுதலிச்சிரு, தூஷித்து விடு, நாங்க உன்னை விட்டு விடுறோம் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு 86 வயது, இவர் ஊழியம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி சொன்னாராம், எனக்கு வயசு 86 ஆகிறது, நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். இந்த 86 வருஷமும் ஆண்டவர் எனக்கு நன்மையான காரியத்தை செஞ்சாரு, அவர் என் கூட இருந்தாரு, நான் அவரை தூஷிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவரை என்ன செஞ்சாங்களா, தீப்பந்தத்தினால கட்டி எரிக்க முயற்சி பண்ணாங்களாம். ஆனா அந்த தீப்பந்தம் அவரை ஒன்றுமே சேதப்படுத்தாம அவரை சுற்றிலும் மதிலாய் காணப்பட்டதா. பின்பதாக அவரை ஈட்டியால குத்தி கொலை பண்ணாங்களாம். இந்த சோதனையெல்லாம் சகித்ததுனால இவருக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம நிச்சயித்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்துல ஒருவேளை இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலை நமக்கு இல்லை அப்படின்னாலும் நமக்கு நேரிடுகிற சோதனை நமக்கு கடினமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்முடைய திராணிக்கு தக்கதாக தான் அவர் நம்மை சோதிக்கிறவராய் காணப்படுவாரு. நமக்கு முடியாது, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவராய் காணப்படலை. ஏன் அதை சோதிக்கிறார் அப்படின்னா, நாம் உத்தமர்கள் அப்படின்றத ஆண்டவர் விளங்க பண்ணுகிறதற்காக தான் இந்த சோதனை நமக்கு நேரிடுகிறது. இந்த காலங்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்ம இந்த பொண்ணை அக்னிக்குள்ள போட்டா மட்டும்தான் அது சுத்த பொண்ணாக ஜொலிக்கும் அப்படின்றது தெரியும் நம்ம எல்லாருக்கும். அதே போல நம்முடைய சோதனையான நேரங்கள்ல நாம் ஆண்டவரோடு உள்ள உறவுல நம்ம நிலைத்திருக்கும் போது நாமும் உத்தமர்கள் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் பறைசாற்றுகிறவராய் காணப்படுவார். நம்ம ஒருவேளை இந்த சோதனையான காலங்களில நம்ம கண்ணீர் வடிக்கிறவர்களா காணப்படும். அதெல்லாம் ஒருபோதும் வீணானதாய் காணப்படாது. எல்லாமே இந்த கண்ணீர்கள் எல்லாம் நம்முடைய கிரீடத்துல வைரங்களாய் மாறும். பரலோக ராஜ்யத்துல நமக்கு போகும்போது அந்த கிரீடமானது நமக்கு ஆண்டவர் சூட்டும் போது பெரிய ஆசீர்வாதமானதாகவும் சந்தோஷமானதாகவும் காணப்படும். இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில சோதனையான காரியங்கள், எனக்கு எங்க கிரீடம் கிடைக்க போகுது, நான் அனுபவிக்கிறதெல்லாம் முட்கிரீடம் அப்படின்னு ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த முட்கிரீடம் தான் உங்களை பரலோகத்துல உங்களுக்கு கிரீடத்தை தரிப்பிக்கிறதற்கான தயாரிப்பு காலமாகவும் தகுதியாகவும் காணப்படுகிறது. இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்ல கேட்கலாம், இந்த சோதனையை சகிக்கக்கூடிய கிருபையை தாங்க, உத்தமனா எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல ஆண்டவரே நாங்க சோதனையை சகிக்கிறவர்களுக்காக நீ ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, இந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களுக்கு ஆண்டவரே நேரிடுகிற சோதனைகள்ல நாங்க புலம்புகிறவர்களாக அல்ல, நாங்கள் ஆண்டவரே அழுகிறவர்களாக அல்ல, முடங்கி கிடக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை தொடர்ந்து செயலாற்றுகிறவர்களாக உம்மிடத்துல நாங்கள் ஆண்டவரே பலனை பெற்றுக்கொண்டு இன்னும் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபுவை போல ஆண்டவரே நீர் ஆண்டவரே இப்போ சோதித்த பின்பு உத்தமனாய் எங்களை விளங்க பண்ணுகிறதற்காகவும் அந்த ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு தருகிறதற்காகவும் ஜெபிக்கிற தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும், மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சோதனை காலங்களில் ஒருவருக்கொருவர் ஜெபிக்கவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை ஆண்டவரே இந்த இந்த பரலோக கிரீடங்கள்ல ஒவ்வொரு கிரீடத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிற பக்குவத்தையும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே துதி கன மகிமை உமக்கு செலுத்துற நீர் பெருக நாங்கள் சிறுக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இன்னொரு அருமையான கிரீடத்தை குறித்து நம்ம நாளைக்கு தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை